மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான காட்டுப்பட்டணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடந்தது ஒரு சிறப்பான விழா, காட்டு உணவு கொண்டாட்டம். அந்த ஆண்டு விழா வரும் ஒரு வாரத்தில் ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டதும் எல்லா விலங்குகளும் உற்சாகத்துடன் தயாராகத் துவங்கினார்கள். நான் எல்லாரும் சாப்பிட்டிராத ஒரு விசேஷமான உணவை செய்ய போறேன். அவருடைய நண்பர்கள் சிரித்தார்கள், ஆனால் சிநேகபூர்வமாக. மிலோ உணவுக் கலைஞர் ஆவானா என்று அவர்கள் எண்ணினர். மிலோ தனது சமையலறையில் பொருட்கள், பழங்கள், விதைகள் எல்லாம் வைத்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆமா, இதுவாக இருக்கக்கூடும். அவன் சும்மா ஒரு பையிலையும் குழையையும் கலக்குறான். அவன் அகோரன் சூப், பலாப்பழப் பாட்டி, பைன்கோன் பிஸ்கட் எல்லாம் செய்தான். ஆனா ஒரே ஒரு உணரும் மாயமோ கிடையாது. மண்பை செய்யலாமா? சரி மிலோ, ஆனா அந்த மண் ருசியாக இருக்கணும். மிலோ தோட்டத்தில் மண், கிழங்கு, பண்ணை வேர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு உணவு தயார் செய்தான். அவன் தோழிகளான சில்லரி அணில் மற்றும் குதிரை மின்னியை அழைத்தான் சாப்பிட சொல்வதற்காக. அவர்கள் ஒரு கிளை எடுத்து பார்த்தார்கள். ஒரு கடைசி கீச்சுடன் பிள்ளை விலங்குகள் எதையும் சாப்பிட முடியாமல் வெளியே துப்பினார்கள். நான் உணவுக் கலைஞர் இல்லை போல இருக்கே. மாமா ராக்கூன் அவனை அருவருப்பாக பார்க்கவில்லை. மாறாக அவளை மெதுவாக அருகில் வந்து கூர்ந்து பார்த்தார். மிகச்சிறந்த சமையலாளர்களும் தவறு செய்கிறார்கள் மிலோ. உணவு என்பது வெறும் பொருட்கள் அல்ல, அதுல உன்னோட மாயம் இருக்கணும். அப்படியா? அப்போ மண் மாதிரியான சாக்லேட் பை. மிலோ அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டு தனது சமையலறையில் வேலைக்கு இறங்கினான். சாக்லேட், பழச்சாறுகள், தேன், நொறுக்கிய விதைகள் எல்லாம் கலந்து அவன் ஒரு அழகான பையை உருவாக்கினான். அது மண் மாதிரி தெரிந்தாலும் அதில் மாயமான வாசனை வந்தது. இதுதான் மாயா மண்பை. மாலையில் காடு ஒளி விளக்குகளால் பிரகாசித்தது. அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக உணவு திருவிழாவிற்கு வந்தார்கள். மிலோவின் மேசையில் இருந்தது அவன் புது கண்டுபிடிப்பு, மாயா மண்பை. 3 நியாயமான நீதிபதிகள், ஒரு ஆந்தை, ஒரு கரடி மற்றும் ஒரு முண்டாசு சுவைத்தனர். அவர்கள் முகம் விளங்கியது. இது அருமை, எல்லோரும் கைத்தட்டினார்கள். மிலோ பெருமையுடன் நின்றான். அவனுக்கு மிகவும் பறைப்பாற்றலான உணவு விருது கிடைத்தது. அந்த இரவு மிலோ மற்றும் மாமா ராக்கூன் சமையலறையில் மெழுகுவர்த்தி ஒளியில் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் பையின் கடைசி துண்டை பகிர்ந்தனர். நான் கைவிடலேனா நல்லதுதான். அதுதான உண்மையான மாயம் மிலோ. மிலோ அடுத்த ஆண்டு உணவுக்கான புதிய யோசனைகளை திட்டமிட்டு வரையத் துவங்கினான்.